Hi friends, welcome to our channel PALLIYUTHUPakkuvam. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஈஸியான ஒரு chicken fry எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ chicken chukka செய்யிறதுக்கு 1 கிலோ chicken நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தயிர் இதெல்லாம் ஊத்தி நம்ம பிரட்டி வச்சிடலாம். ஒரு 1 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மிளகு தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். இந்த வெங்காயத்தை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வறுபட்டுருச்சு. இப்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நாம் இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த ஆயிலில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா வாசம் போக இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா ஈரத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வெடிக்கும். இப்போது இதில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சிக்கன்லேயே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தையெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்றதுனாலும் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பொடியாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் தக்காளி இப்படியே சேர்த்து வதக்கினாலும் வதக்கலாம், இல்லை மிக்சியில் அடித்து நீங்கள் ஊற்றி வதக்கிறனாலும் வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா உங்களுக்கு சிக்கன் குக் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, அதிலிருந்து வந்த தண்ணியே தான் இதெல்லாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தெல்லாம் இதில் சேர்த்துடலாம்.
இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தை போட்டோடனே அதனுடைய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு. இப்போது இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 1 அல்லது ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சிம்பிள் தாங்க, ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ். பாய்.